I am Shandini, plus 2 accountancy students. Chapter number 5, admission of a partner. Sum number 14, page number 176. Karthik and Kannan are equal partners. Equal partner na avanga share vandu equal ah irukum. Avarukku 1 na ivarukku 1. Okay. So they admit Kailash with 1/4 share of the profit. Kailash acquired cannot get in artham. His share from the old partner in the ratio of 7:3. Calculate the new profit sharing ratio as well as the sacrificing ratio. இந்த சம பொறுத்தவரை இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எதுவும் only that is Kailash acquired the share from the old partner at the ratio of 7:3 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ப்ராப்பராக இல்லை, அப்புறம் சரண்டர் பண்ண that Kailash surrender this amount, அது Karthik they have to give this type amount of share, this pot of share, அது எதுவுமே கொடுக்கல. தென் என்ன ப்ரொபோர்ஷனில் அவங்க ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே கொடுக்கல. ஓகே, சிம்பிளி தே ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அண்ட் தே ஹாவ் டு Kailash acquire 1/4 of share from the old partner the ratio of 7:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சார். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா கார்த்திக் இஸ் டு கண்ணன் ஓகே. இவங்களுடைய ஓல்டு ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ். இப்போ ஈக்குவல் பார்ட்னர்னா நார்மலாக ரெண்டு பேரும் 1:1 ப்ரப்போர்ஷனில் நம்மளே அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ இவங்களுடைய ஷேர் என்ன, இது அவங்களுடைய ரேஷியோ. ஓகே, இப்போ அவங்களுடைய ஷேர் 1 + 1 2. இப்போ இது வந்து 1:1, ஸோ 1/2:1/2. ஓகேயா, இதுதான் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அதனால 1:1 நம்ம எடுத்துப்போம். நீங்க கேட்கலாம் என்ன Kailash acquired his share from the old partner 7:3. அதை ஏன் நம்ம ஓல்ட் ரேஷியோவா எடுத்துக்க கூடாது? ஓல்ட் ரேஷியோங்கிற ஃபார்முலால கொடுக்கவே இல்லை. ஸோ நார்மலாக மற்ற சம்ஸ்ல எப்படி கொடுக்குறாங்க, ஒரு பார்ட்னர்ஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஷேரிங் த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்கு, Kailash acquired that is getting ஏதோ ஷேரை வாங்கியிருக்காங்க, அதாவது 1/4 shares, 1/4 share at the ratio of 7 from Karthik and 3 from Kannan அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும். நார்மலாக சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அந்த ஓல்டு ரேஷியோவில் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, இப்போ கண்ணனுக்கு பார்க்கலாம் இல்லையா, கண்ணன் அண்ட் கார்த்திக் இஸ் டு கண்ணன். அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ், அதனால 1/2 போட்டாச்சு. ஆனால் Kailash எவ்வளோ எங்கேருந்து வாங்கியிருக்காரு, 7:3ல 1/4 ஷேர் வாங்கியிருக்காரு. கார்த்திக்லேருந்து 7. இப்போ இதில் என்ன, இவங்களுடைய ஷேரோட வேல்யூ என்ன எழுதலாம், 7/10 எழுதலாம். கண்ணனுக்கு 3/10. ஸோ 7/10லேருந்து 1/4, 3/10லேருந்து 1/4, ரெண்டுக்கும் சேர்த்து 1/4. அப்போ நம்ம வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது கார்த்திக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7/10 × 1/4. 1/4 யாரோடது, கைலாஷோடது. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ வரும், 7/40. அதே மாதிரி கண்ணனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 3/10 × 1/4. இப்போ இது எவ்வளோ வரும், 3/10. ஓகே, அப்போ அதே பழைய ரேஷியோ அப்படியே வரும். அப்போ இவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 7:3. ரேஷியோ இது 7:3. கண்ணனுக்கும் கைலாஷுக்கும், சாரி கண்ணனுக்கும் கார்த்திக்கும் 7:3. ஓகேயா, ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன பழைய ரேஷியோவே அப்படியே வரும். ஆமாம், எந்த ப்ரப்போர்ஷனும் கொடுக்கவே இல்லை, சரண்டர் கொடுக்கல, இது ஷேர்ஸ் ஆஃப் சரண்டர் டு தட் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம், அந்த ரேஷியோ எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, அதாவது கார்த்திக்லேருந்து 7/10லேருந்து
வாங்கியிருக்காங்க. இதில் கண்ணன் வந்து 3/10 வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணும்போது 7 + 3 எவ்வளோ 10 இல்லையா? இங்கே பார்க்கலாம் 7 இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 7/40 + 3/40 is equal to 10/40. இப்போ இந்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? 1/4. இது வந்து கைலாஸுடைய ஷேர். இப்போ புரியுதா? ஸோ இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூ ரேஷியோ. அப்ப யாரு? கார்த்திக், கண்ணன், கைலாஸ். நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ என்ன? they are equal partners. அப்ப இதுதான் அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ. they are equal partners முதல்ல கொடுத்துட்டாங்க இல்லையா? சோ இதுதான் ஓல்ட் ரேஷியோ. அப்ப கார்த்திக் வந்து எவ்வளோ? 1/2. நியூ ரேஷியோ எவ்வளோ? 7/40. இப்போ ரெண்டையும் பேஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ண முடியாது. சோ இதையும் ஒரு 20 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இதையும் 20 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 20/40 இதுக்கு ஒரு 7. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 13/40. இது யாரோடது? கார்த்திக். இப்போ கண்ணனோட ஓல்ட் ஷேர் என்ன? 1/2 இல்லையா? 1/2 அவரோட ஷேர். அதுல இருந்து 1/4 எங்க இருந்து வாங்கியிருக்காரு? கைலாஸ் 3/40 ல இருந்து வாங்கியிருக்காரு. ஓகேயா? சோ இதுவும் பேஸ் ஈக்குவல் இல்ல, சாரி மைனஸ் பண்ணி 1/2 மைனஸ் 3/40. இப்போ இதையும் பேஸ் ஈக்குவலா இல்லைன்னா இதையும் 20 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 20 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 20/40 மைனஸ் 3. அப்போ என்ன கிடைக்கும்? 17/40. இது யாரோடது? கண்ணனோடது. ஓகே. இப்போ கைலாஷுடைய ஷேர் எவ்வளோ? 1/4. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 40 கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 40 as denominator. அப்போ என்ன வரும் நமக்கு? 10/40. இது கைலாஷோட. Now the new ratio of Karthik, Kannan and Kailash. எவ்வளோ? 13:17:10. ஸோ இதுதான் அவங்களுடைய நியூ ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ 1/2 into 1/2. Then sacrificing ratio 7:3. Thank you.